ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடை தோசை செய்யறதுக்கு 1 டம்ளர் புழுங்கல் அரிசி, 1 டம்ளர் பச்சரிசி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப வேண்டாம். ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், தேவையான அளவு மிளகாய் வத்தல் சேர்த்துட்டு நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியை வடிச்சிட்டு மிக்சி ஜார்ல ஒரு கெட்டி பூண்டு சேர்த்துட்டு நம்ம உப்பு சேர்த்துட்டு நல்லா நம்ம அரைச்சிட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நமக்கு அடை தோசை மாவு ரெடியா இருக்கு. நம்ம அரைச்சிட்டு அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பொடியா நறுக்கின வெங்காயம், தேங்காய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, மல்லி இலை எல்லாம் சேர்த்துட்டு மஞ்சள்தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம தோசை தவால ஊற்றிக்கலாம். இப்போ ஊற்றிக்கலாமா? இப்போ இதை சுற்றி நம்ம ஆயில் விட்டுக்கலாம். அடை தோசை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு அடை தோசைக்கு தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னியும் செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.